அப்பா எங்கப்பா தப்பு நடந்துச்சு? இன்னைக்கு எப்படியாவது அவனை முடிச்சிடலான்னு தான் நான் பார்த்தேன். உங்களை மாதிரி தான் எனக்கும் ஆசையா இருக்கு அவனை போட்டு தள்ள. அவனை நான் கரெக்டா நம்ம இடத்துக்கு வர வச்சிருந்தேன். அவனை அங்கேயே போட்டு தள்ளுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு பையன் இல்லாம போயிட்டான்ல. எங்கடா அவன்? யார கேக்குறீங்க? அந்த உண்ணி நம்ம இடத்துக்கு வந்து அவனை சும்மா விட்டுருக்கானே, தைரியம் இல்லாத அந்த பயந்தாங்குடி. குருமூர்த்தியா? பேசாதீங்க. உன் புருஷன் ஒரு வடிகட்டின முட்டாள், தண்டசோறு. அவனை நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கையில மாட்ட முடியும் நடுவ விட்டுட்டீங்களே. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்திருக்கியே, நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? அவனுக்கு சண்டை போட தெரியும் தான் என்கிட்ட யாரும் சொல்லலையே. அவனோட ஜாதகம் பார்க்கும்போது ஆயுள் மட்டும் இல்ல, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் அவன் கூடவே இருக்கு. அதனாலதான் முதல் முயற்சி அவனுக்கு சாதகமா போயிடுச்சு. பாவம், அந்த டிரைவர் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்பா உன்னி ஆத்த கடந்து வரும்போது நாங்களாம் பொருளோட ரெடியா தான் இருந்தோம். அப்படிதானடா தரியா? அடேங்க அப்பா, வாழை பிடிச்சுக்கிட்டு காவலுக்கு நின்ன சரியான ஆளு. அப்பா திடீர்னு யாரோ எங்க பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்தது. நிக்கிற மாதிரிலாம் இல்லை, யாரோ இருந்தாங்க. அப்புறம் மல்லிகைப்பூவோட வாசமும் வளையல் சத்தமும் கேட்டுச்சு. சாவித்திரி. பேய் நடமாட்டம் இருக்கிற இடம் தானே அது, அதுவுமே வெள்ளிக்கிழமை. அதனால அவனை பகல் நேரத்திலே கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, விடிஞ்சது நீ போய் கிழிச்சிருவல்ல. உனக்கெல்லாம் இங்க தண்ட சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு மட்டும்தான் பெருத்திருக்கு. அவனை சாய்க்க வேற ஆளை கொண்டு வர. நாம என்ன பண்றது பார்வதி? நாம செய்யக்கூடாதுன்னு சொல்றது தானே இவன் செய்யறான். கொஞ்சம் கூட பயமே கிடையாது. யாரு மேலேயும் பயம் இல்லைல்ல, சொந்த அண்ணன் மேல கூட. மெதுவா பேச, அவன் தூங்குறான்ல. கடவுளே, நான் காவிரிக்கு போறதுல என்ன பிரச்சனை? அட திருட்டு பயல, நீ தூங்கலையா? தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் செம்பரம் போறதுல என்ன பிரச்சனை? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே அந்த கிராமத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்ல. அதுதான் சட்டம். யாரு போட்ட சட்டம் அது? நம்ம முன்னோர்கள் உருவாக்குன சட்டம் தான் அது. நான் அங்க போக கூடாதுன்னா அதுக்கு சரியான காரணத்தை நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும். சொல்லுங்க, ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. பசிக்குதுன்னா சாப்பிடவா வா. மாதவா, அதுக்கும் அண்ணனையே கூப்பிடு, என்ன கூப்பிடாத. நான் தானே பக்கத்துல நிக்கிறேன். மச்ச கன்னியாமா, அதுக்கு மேல அவங்க மீனா நாத்தடிக்க தான் செய்யும். அவர் வேற குடிச்சா ஃபுல்லா குடிச்சிடுறாரு. பயத்துல இங்க நான் தான் செத்து போறேன். ஈஸ்வரா. துளசி, விதை விதைச்சவன் வினையா இருப்பான். தின்ன சோத்துக்கு நன்றி காட்ட வாலாட்டி சுத்திட்டு இருக்கல நீ. அந்த நேரத்துல 10 துளசி மாலை கோவிலுக்கு கட்டி கொடுத்தா இந்த ஜென்மத்துல உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. அப்படிலாம் எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம். இனிமே அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லுக்குள்ள இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இதை இங்க வச்சது யாரு? பைத்தியக்காரங்க.
காலெல்லாம் மாறி போச்சுப்பா. ஜமீனுங்க வீட்டில் இருந்து கஷ்டப்பட நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் தயாரா இல்லை. ஊர்ல நம்ம பொண்ணை பத்தி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. மனையில உன்னியோட கூப்பிடு உன் பொண்ண. என்னதான் முடிவு பண்ணிருக்கடி? நீங்களே கேட்டீங்கல்ல அவர் என்ன பத்தி பேசுறத. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு எந்த பையனையும் பார்க்க வேண்டாம். ஓங்கி அடிச்சண்ணா. எந்த காரணம் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா காஃபி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடு. ஊரு ஊரா உனக்கு மாப்பிள்ளை தேடியே என் காலை அழுத்து போச்சு. எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு. அது தெரியுமா உனக்கு? இந்த துளசி யாருன்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன். என்னை பத்தி பொய்யா சொல்ற? இரு வச்சுக்கிறேன். நீங்க என்ன காஃபி குடிக்கவே இல்லையே? இல்ல சிவராமா, சேத்துல கடந்தாலும் தங்கம் தங்கம் தான்ப்பா. இது ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற. இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்த்த உன்னை அப்படியே எரிச்சிருவேன். ஓடிடு. வாடா. சூரி, நீ இதை பாத்தியா? வேண்டாம், எனக்கு அவளை பார்க்க வேண்டாம். துரோகி, பட்டாளி வீட்டு ஆம்பளைங்களை மயக்கின வீட்டு வேலைக்காரி. அவ இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்படணும். அவளும் அவளோட படிப்பும். அந்த வனதேவதைக்காக தானே என் பையன் விழுந்தது. உன்னிகிருஷ்ணன் உங்ககிட்ட சண்டை போட்டது. அப்ப தண்டனையோட ஒரு பங்கு துளசிக்கும் சொந்தம்தான். எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நீ தானே நிக்கிற? ஆமாண்டா, உன்னோட ரவுடித்தனத்தை முடிவு கொண்டு வருவேன். கொண்டு வருவியா? இன்னைக்கே வரையா என்ன? அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒன்று புரிய வைக்கிறேன். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு. வேண்டாம், அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. எந்த தெருநாயிடா இங்க திமிரெடு தலையிறது? சூர்யாவா? சூர்யா மேல இருக்கான். ஒன்று ரெண்டு இல்லை, 6 லட்சம் ரூபாய். இந்த விளையாட்டுல உன் ஆளுங்கிட்ட வச்சுக்க, என் வீட்டு ஆளுங்கிட்ட வச்சுக்காத. என்ன சொன்னவர் வந்துட்டாரு, வாங்க. பட்டாளி குடும்ப பொண்ணுங்களை தொட்ட கைதானது. இனி தீங்கிறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும் சரி, நீ உனக்கு ஒரே கைதான. சும்மா விடுற. இனி இந்த காலேஜில் இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணையும் நீ தொட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயிர் தவிர வேற எதுவும் இருக்காது. புரியுதா? போ, புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது. போடா போடா. போதுமா?